இந்த வீடியோவில் நெத்தலி போட்டு செய்கிறது அப்படின்னு நெத்தலி இப்படி தான் இருந்தது. அதை என்ன செய்தோம்னு சொன்னால் வடிவாக சுடுதண்ணி போட்டு கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டு புட்டு இந்த மாதிரி தேங்காய்ப்பு போடாமல் வெள்ளை கோதுமை மா புட்டு நான் குழச்சி வச்சது. இந்த மாதிரி நல்லா மெல்லி குட்டி குட்டி குட்டியாக மணியாக குழச்சி வச்சது. அதுக்கு பிறகு சன்ஃப்ளவர் ஆயில் நல்ல வடிவாக கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த கழுவி வச்ச நெத்தலியை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் பொரிய விடணும். இந்த மாதிரி நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சது பிறகு வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் போடலாம். இப்படி நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு முக்கால் பதத்தில் பொரிஞ்சதுக்கு பிறகு ரம்பையிலையும் வெட்டி வச்சுருக்கேன். வாசத்துக்கு ரம்பை போட்டால் நல்லா இருக்கும் வாசத்துக்கு, அதையும் வெட்டி வச்சுருக்கேன். அதோடு கேரட் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். பிறகு பொரிஞ்சு கொண்டு வரைக்கா ரம்பையிலேயே முதல் போடணும். அது கொஞ்சம் பொரிஞ்சதான் அந்த வாசம் வருமென்றதுக்காக இந்த மாதிரி அதுக்குள்ளே போட்டது. பிறகு வெங்காயத்தையும் போட்டணும். போட்டதுக்கு பிறகு இப்படி வெட்டி வச்சுருந்த கேரட்டையும் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பிறகு தக்காளி பழம் அது கொஞ்சமெல்லாம் பொரிஞ்சு வரத்தான் நல்லா போடும், இல்லாட்டி அடிப்பிடிக்கும்ன்றதுக்காக தக்காளியையும் நல்லா வெட்டி வச்சுட்டு உள்ளியையும் உள்ளியை உரித்து நல்லா குத்தி வச்சேன். நான் அந்த உள்ளியையும் அதுக்குள்ளே போட்டது. இந்த மாதிரி குத்தின உள்ளி தக்காளி பழம் எல்லாத்தையுமே நாங்கள் அதுக்குள்ளே போட்டது. இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி லேசாக பிரட்டி விட அது அந்த தக்காளி பழம் அப்படியே உடைஞ்சி ஒரு சோஸ் அந்த யூஸ் அப்படியே மிக்ஸ்ட் ஆகி வரும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விடணும். இப்படி நாங்கள் தக்காளி பழத்தை உடைச்சி விடணும். அதுக்குள்ள உப்புத்தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூளும் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டேன் நான், அதோட தனி மிளகாய்த்தூளும் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூளும் கொஞ்சம் கலருக்கு போட்டேன் நான். அதுக்குள்ளே முட்டை கணக்க போடுறதில்ல, ஒரு 2 முட்டை நான் அதுக்குள்ளே விட்டுருந்தேன் நான். அதுக்கு பிறகு புட்டு அவிச்ச மாவை இன்னொரு இடத்துல நித்துப்பட்டியில் நல்ல வடிவாக புட்டு அவிச்சு வச்சது. அதை நல்லா உதிர்த்தி எடுத்துட்டு அந்த புட்டை இந்த இப்படி நாங்கள் பொரிஞ்சு வரதோடு அப்படியே கொஞ்சமாக அந்த இப்படி பொரிஞ்சு வர கொஞ்சமாக போட்டு இப்படி போட்டு அப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வர அது அப்படியே அந்த கலரும் சேர்ந்து அந்த புட்டோட வரும். கலரும் அப்படியே சேர்ந்து அந்த புட்டோட மிக்ஸ்ட் ஆகி வரும். இந்த மாதிரி இந்த பருவத்தில் தான் நாங்கள் அந்த புட்டை மிக்ஸ் பண்ணணும். இப்படி வரும். இப்படி செய்தோம்னு சொன்னால் எங்களோட நெத்தலி புட்டு சரி இதை மாதிரி எல்லோரும் செய்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.